போன வீடியோல வந்து ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் மூலமாக கிடைக்கிற ப்ராடக்ட் பேக்லாக் வச்சு என்னெல்லாம் யூசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பேக்லாகில் என்னெல்லாம் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் கோல். சரிங்களா, ப்ராடக்ட் கோல் தான் ப்ராடக்ட் பேக்லாகோட கமிட்மெண்ட்டு. இப்போ வந்து ப்ராடக்ட் பேக்லாகில் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன், ஆர்டர், எஸ்டிமேட். டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த பர்டிகுலர் ப்ராடக்ட் பேக்லாக்கு. அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து ப்ரியாரிட்டி வைஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்டிமேட்னால் இது எவ்வளோ டைமில் முடிக்கலாம், எவ்வளோ காஸ்ட் ஆகும், அந்தமாரி சில ஜென்ரல் எஸ்டிமேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் கோல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராடக்ட் பேக்லாகோட கமிட்மெண்ட்டு தான் ப்ராடக்ட் கோல் வந்து கிளியராக உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, யாருக்கு யூஸ் ஆகும், எல்லாமே கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ப்ராடக்ட் கோலை பொறுத்த வரைக்கும். ப்ராடக்ட் கோல் தான் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்க்ரம் டீம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ப்ராடக்ட் பேக்லாகோட ஓனர். ஏன்னா ப்ராடக்ட் ஓனர் தான் உங்களுக்கு ப்ராடக்ட் பேக்லாகோட ஓனரு. ப்ராடக்ட் ஓனர் தான் ப்ராடக்ட் பேக்லாகில் இருக்கிற ப்ரியாரிட்டிஸ் பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் பேக்லாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதாலும் சரி, என்ன ஒரு ஆக்டிவிட்டி ப்ராடக்ட் பேக்லாகில் என்ன நடந்தாலும் ப்ராடக்ட் ஓனர் தான் இப்போ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் வந்து ப்ராடக்ட் பேக்லாகில் இந்த ஃபார்மேட் தான் ப்ராடக்ட் பேக்லாக் யூஸ் பண்ணணும், இந்தமாதிரி தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. ப்ராடக்ட் பேக்லாக் ஃபார்மேட் வந்து அப் டு த இண்டஸ்ட்ரி கம்பெனி வைஸு அவங்களுக்கு எது கன்வீனியன்ட் ப்ராசஸாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா, ப்ராடக்ட் பேக்லாக் வந்து நெவர் கம்ப்ளீட்டு. அதாவது ப்ராடக்ட் பேக்லாக் வந்து இந்த ப்ராடக்ட்டு கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி இல்லை வந்து நீங்கள் டெலிவரி பண்ணோன்னே ப்ராடக்ட் பேக்லாக் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு கிடையாது. ப்ராடக்ட் பேக்லாக் வந்து உங்களுக்கு நெவர் எண்டிங் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் பேக்லாக் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னா ப்ராடக்ட்டுக்கான ஃபீட்பேக் கிடைக்கும் கஸ்டமர்ட்டேருந்து. அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து ரீகரெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிஃபைன்மெண்ட் சொல்கிறேன்ல, ஜென்ரலாக அதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். அதாவது ஃபர்தராக ஏதாவது சேஞ்சஸ்னால் திருப்பியும் ப்ராடக்ட் பேக்லாகில் சேஞ்சஸ் அப்ளை ஆகும். ப்ராடக்ட் பேக்லாக் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ப்ராடக்ட் கோல் வந்து ஸ்க்ரம் டீமுக்கு ப்ராடக்ட் கோல் தான் உங்களுக்கு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் சொன்னல, அந்த லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் ஸ்க்ரம் டீமில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் பேக்லாக் வந்து நெவர் கம்ப்ளீட் ப்ராசஸ்ஸு, கம்ப்ளீட்டே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நியூ ரெக்யர்மெண்ட்ஸ் வரும், எல்லாமே அந்த ப்ராடக்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் ப்ராடக்ட் பேக்லாக் இஸ் அ நெவர் கம்ப்ளீட் ப்ராசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ப்ராடக்ட் பேக்லாக் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். விச் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பேக்லாக் கேனாட் பி சேஞ்ச்டு வித்தவுட் அ சேஞ்ச் ரிக்வெஸ்ட் டு த ப்ராடக்ட் ஓனர். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஏன்னா சில ஆர்கனைசேஷன்ஸில் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் இருந்தால் தான் நம்ம ப்ராடக்ட் பேக்லாகில் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது சில ஆர்கனைசேஷன்ஸ். ஆனால் ஸ்க்ரம்மை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பேக்லாக் இஸ் நாட் அப்டேட்டட், கண்டிப்பாக கிடையாது, அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேக்லாக் கேன் பி அப்டேட்டட் அட் எனி டைம் பை த ப்ராடக்ட் ஓனர். சேஞ்சஸ் டு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட், மார்க்கெட் கண்டிஷன், டெக்னாலஜி மே காஸ் த சேஞ்சஸ் டு த ப்ராடக்ட் பேக்லாக். நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் கண்டிஷன், டெக்னாலஜி, பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் பேக்லாக் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ட்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.